அப்பா கிட்ட கூட நான் உன்னை கேட்டுதான் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அப்பா கிட்ட அப்படியே சொல்லிட்டியாப்பா? அவர் தப்பா நினைக்க மாட்டாரா? இதுல என்ன இருக்கு பாட்டி? சக்தியை வீட்டுல சேர்க்க மாட்டேன்னு அவர் சொன்னதுக்கு பிறகு திரும்பி வீட்டுக்கு போக சக்தியோட சம்பந்த வேலனுக்கு அவசியம் இல்லையா? சக்திக்கு சரினா தான் போக முடியும். ஆனா வேலன், நீங்க நிஜமாவே ரொம்ப மாறிட்டீங்க மச்சான். நான் எப்பவுமே இப்படிதான். நீங்க எல்லாரும் தான் ரொம்ப லேட்டா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. இது வரைக்கும் நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க ஒண்ணு நினைச்சிட்டு இருப்பீங்க. இடையில ஏதோ ஒரு நல்ல விஷயம் இந்த வேலவன் நல்லவன்னு உங்க எல்லாருக்கும் புரிய வச்சிருக்கு. அது என்னெல்லாம் எனக்கு தெரிய வேணாம், நீங்க புரிஞ்சுக்கிட்டதே போதும். சக்தி, நம்ம வீட்டுக்கு போலாமா? ஆனா அப்பா சக்தியை வர சொல்லி இது வரைக்கும் கூப்பிடவே இல்லையே மாப்பிள்ள. உங்ககிட்ட சொன்னாலே போதும்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா எங்களுக்கு அவர் சக்தியை மன்னிச்சு மறந்து பழைய மரியாதையோட நடத்துவாரான்னு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு மாப்பிள்ள. கொண்ட பெத்தவங்களோட கவலை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்பா வந்து கூப்பிட சொல்லுப்பா. இப்ப கூட ஒரு வார்த்தை போன்ல கூப்பிட்டா கூட போதும். மெய்யநாதன் ஒரு வார்த்தை அவர்கிட்ட பேசிட்டு சக்தியை உங்க கூட நான் அனுப்பி வைக்கிறேன். இல்லைன்னா சக்திக்கு அங்க மரியாதை இருக்காது. நீங்க நல்லவர் தான் மாப்பிள்ள. உங்க குடும்பமும் நல்ல குடும்பம் தான். ஆனா சில சமயம் சூழ்நிலை தான் மனுஷங்களோட குணத்தையே மாத்தும். சக்தி பட்ட கஷ்டம் எல்லாம் இதோட போகட்டும்னு நாங்க நினைக்கிறோம். என்ன சொல்ற கஸ்தூரி? எனக்கும் அதான் சரின்னு தோணுது. சம்மந்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டா நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அவ்வளவுதானே. அப்பாவே இன்னொரு முறை வந்து கூப்பிடுவாரு. அப்ப நீங்களே பேசுங்க. அதுக்கப்புறம் அனுப்ப உங்களுக்கு சம்மதம் தானே?